نحمده ونصلي على رسوله الكريم اللهم صل على رسولك سيدنا ونبينا وولانا محمد وعلى آل سيدنا ونبينا وولانا محمد وبارك وسلم عليه. கண்ணியத்திற்குரியவர்களே, திருமறை ஷரீஃபுடைய சிறப்புகளை நாம் பரிமாறி வருகின்றோம். அந்த அடிப்படையிலே திருக்குர்ஆன் ஷரீஃபுடைய வசனங்களை தங்களுடைய வாழ்க்கையாக கொண்டவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுக்கு பின்பு வாழ்ந்து காண்பித்து கொண்டிருப்பவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர்கள். குர்ஆன் ஷரீஃபுடைய வசனங்களை இந்த சமுதாயம் தேடி தேடி ஆராய்ந்து அதனுடைய கருத்துக்களை உள்வாங்கி கொண்டிருக்கின்றதே தவிர அந்த திருக்குர்ஆன் ஷரீஃபாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்குடும்பத்தினர்களை யாரும் திரும்பி பார்ப்பதாக தெரியவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு மேல் என்ன சொல்ல வேண்டும்? அவர்கள் எப்படி இதைவிட விலக்கி சொல்ல முடியும்? எனக்கு பிறகு 2 விஷயங்களை பின்பற்றுங்கள் என்று அழுத்தம் திருத்தமாக சொன்ன ஹதீஸுகள் ஆணித்தரமாக பதிவு செய்யப்பட்டிருக்கும் பொழுது அந்த அகல பைத்துகள் இருக்கின்றார்களா இல்லையா? அவர்கள் யார்? அவர்களை நாம் பின்பற்ற வேண்டுமே. அவர்களை பற்றி குர்ஆன் ஷரீஃபிலே என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதாவது நம்ம சமுதாயத்தில் எத்தனை பேருக்கு தெரிகின்றது? அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்திலே சொல்லி காண்பிக்கின்றான், நபியே, இந்த உம்மத்தை பார்த்து நீங்கள் சொல்லிவிடுங்கள், எனக்கு நீங்கள் இந்த அழகான சமுதாயத்தை உருவாக்கியதற்கு கூலியாக எதையும் நீங்கள் தந்துவிட வேண்டாம். ஒரே ஒரு கூலியை மாத்திரம் எனக்கு தர முடியுமா என்று இந்த சமுதாயத்தை பார்த்து கேளுங்கள். அதுதான் எனக்கு பிறகு வரக்கூடிய எனது சந்ததிகளை நேசிப்பது. குல்லா அஸ்ஸாலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. நபியே, இந்த சமுதாயத்தை பார்த்து சொல்லுங்கள், நான் உங்களிடத்திலே எந்த கூலியை கேட்பதற்கும் வாங்குவதற்கும் வரவில்லை. ஆனால் ஒன்றை நான் உங்களிடத்தில் கேட்கின்றேன், எனது குடும்பத்தார்களை நீங்கள் உள்ளன்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னார்களே, அதை எடுத்துக்கொண்டவர்கள், அதை விளங்கி கொண்டவர்கள் இந்த உலகத்திலே ஜெயம் பெற்றவர்கள். அந்த அடிப்படையிலே அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றி இன்னொரு வசனத்திலே சொல்லி காண்பிக்கின்றான், இறைவனால் பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு சமுதாயம் இருக்கின்றது என்று சொன்னால் அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தை அவருடைய வம்சத்தினர்கள் தான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலிருந்து, நபியே, உங்களை மாறி மாறி தூய்மையான முதுகந்தண்ணுகளிலே உங்களை சுமந்து கொண்டே வந்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, அதற்கு பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர்களே, உங்களை நான் பரிசுத்தப்படுத்தி விட்டேன், உங்களை தூய்மையாக்கி விட்டேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றானே, அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர்களை நாம் எந்த அளவிற்கு தேடி பார்த்து கொண்டிருக்கின்றோம், எந்த அளவிற்கு அவர்களை நாம் நேசித்து கொண்டிருக்கின்றோம், எந்த அளவிற்கு அவர்களை பின்பற்றுவதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆகையினால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அஹ்லுல் பைத்தினர்களை ஒவ்வொரு துஆவிலும் நமக்கு சேர்த்து சொல்லி தந்திருக்கின்றார்கள். நாம் எந்த துஆவிலும் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி என்று சொல்வதில்லை. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் என்று அந்த ஆலி முகம்மது என்று சொல்கின்றோமே, அவர்கள்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்குடும்பத்தினர்கள். அவர்கள்தான் குர்ஆன் ஷரீஃபை வாழ்ந்து காண்பிப்பவர்கள். குர்ஆன் ஷரீஃப் என்பது வெறும் வசனங்கள். அந்த வசனங்களை வாழ்க்கையாக வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரிடத்தில் கேட்கப்பட்ட போது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எப்படி இருந்தது என்று கேட்கப்பட்ட போது, ஹுலுகுஹு அல் குர்ஆன், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வேறு, குர்ஆன் வேறு என்று பிரிக்க முடியாது. குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லப்பட்டிருக்கின்ற வசனங்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையாக இருந்தது என்று சொன்னார்களே, அந்த வாழ்க்கையை காண்பித்து கொள்வதற்காக வேண்டி, வாழ்ந்து காண்பிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா ஒரு சமூகத்தை மறுமை நாள் வரைக்கும் நமக்கு காலம் தொட்டு அனுப்பி கொண்டே இருக்கின்றான். அவர்கள்தான் அஹ்லுல் பைத்தினர்கள். அவர்கள்தான் இந்த குர்ஆன் ஷரீஃபுடைய வெளி அர்த்தங்களையும் உள் அர்த்தங்களையும் உலங்கி வைத்திருப்பவர்கள், இறைவனால் சொல்லிக் கொடுக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் தஆலா
அதற்கும் நிறைய சம்பவங்களை உதாரணமாக குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி தந்திருக்கின்றான். தொடர்ந்து பார்ப்போம். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.